வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜயகுமார். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணார் டே 3 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மூணார்லேருந்து சென்னை போகக்கூடிய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு 2 டேஸாக நம்ம மூணாரில் ஸ்டே பண்ணி இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து எல்லாமே கவர் பண்ணோம். மேக்ஸிமம் பிளேஸ் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஒரு சில ரூட் மட்டும் தான் போகல. இந்த கொச்சின் ரூட் மட்டும் தான் நம்மளால் போக முடியல, ஏன்னா நம்மளுக்கான டைம் அவைலபிள் இல்லை, டே இல்லை. ஸோ இப்போ நம்ம சென்னை ரூட்டில் தான் போக போகிறோம். மூணாறு டு உடுமலைப்பேட்டு போயிட்டு உடுமலைலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போக போகிறோம். ஸோ இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த மூணார் லொக்கேஷன் வந்து பந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, அலோடு இல்லை. ஸோ நம்ம நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம போகக்கூடியது உடுமலைப்பேட்டை ரூட். ஸோ இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடம் மட்டும் தான் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். மற்றபடி நிறைய இடம் வந்து ரோட் சைட்லேயே வந்து சைட் சீயிங் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை போய்ட்டு உடுமலைப்பேட்டிலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ட்ரெயினில் சென்னை சென்ட்ரல் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனில் போகக்கூடிய சைட் சீயிங் பிளேஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அண்ட் இந்த மூணாரோட லொக்கேஷன், அதாவது இந்த மூணார் லொக்கேஷனோட ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ இந்த டீட்டெயிலாம் எல்லாமே வந்து நம்ம கூட டிரைவர் கம் நம்மளோட கைட் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். மூணார் பற்றி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க, அந்த ஹிஸ்ட்ரியாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நாங்கள் இந்த 3 நாளாக இந்த மூணாரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டே பண்ணி டூரிஸ்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்து கவர் பண்ணோம். ஸோ இங்கே 3 நாளாக நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், என்ன ஹோட்டல் அண்ட் என்ன கேப் சர்வீஸில் வந்து இங்கே நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கடைசி வரைக்கும். ஃபஸ்ட் டைம் மூணார் வரணும்னு நினைக்கிறவங்க, என்ன ஹோட்டல் புக் பண்ணணும், என்ன கேப் சர்வீஸ் புக் பண்ணணுன்றது தெரியாதவங்க நிச்சயமாக பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்த கேப் சர்வீஸ் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் அஃபோர்டபுளாக பட்ஜெட் வைஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது இந்த கேப் சர்வீஸும் ப்ளஸ் ஹோட்டலும் சரி. ஸோ வாங்க மக்களே, நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கிலோமீட்டர் சுற்றளவு 56,000 ஏக்கரும் பை டாடா டீ லிமிடெட் தான். டாட்டாவோட ஓகே. டாட்டா 2004 வரைக்கும் இது டாட்டாவோட சொந்த இடம் கிடையாது. ஓகே. கேரளா கவர்மெண்ட் வந்து லீஸ் எக்ரிமெண்ட் இருக்குல்ல, ஆமாம், 100 வருஷம் அடிப்படையில் லீஸ் எக்ரிமெண்ட்ல இடத்த வாங்கினது. ஓகே ஓகே. இந்த இடத்துல இவங்க வந்து டீ பிளான்டேஷன் இல்லாட்டி காஃபி பிளான்டேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே ஓகே. வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் லாட்ஜ் எல்லாம் இப்போ கொடைக்கானல் ஊட்டி மாதிரிலாம் இங்கே இருக்கு. ஆமாம், சிட்டி சென்ட்ரல் மட்டும் தான் அதெல்லாம் இருக்கும். ஆமாம், நீங்கள் 4 டைரக்ஷனில் மூணாரில் எங்கே போனாலும் சரி டீ பிளான்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அப்போ ஒரு எஸ்டேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன் சேர்ந்து ஒரு எஸ்டேட் நாங்கள். ஏதாவது அப்பர் டிவிஷன், லோயர் டிவிஷன், ஃபேக்டரி இருந்துச்சுன்னா ஃபேக்டரி டிவிஷன், இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் டிவிஷன் அப்படி வச்சிருந்தாங்க. அப்படி அது எல்லாமே பிரிட்டிஷ்கார வச்ச போயிருக்கோம். ஓகே ஓகே. பிரிட்டிஷ் தான் ஃபர்ஸ்ட் 1898 ஓகே இங்கே வந்து டீ பிளான்டேஷனை உண்டாக்குனது பிரிட்டிஷ். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு கம்பெனி எல்லாம் போனதுக்கப்புறம் தான் டாட்டா எடுத்து இது பண்ணாரு. இப்போ ஏன் எல்லா இடமே டாட்டால கண்ணன் தேவன் தான் இருக்கு அப்படின்னா, டாட்டா வந்து சப்ளைஸ் கொடுத்துருக்காங்க. 2004 இந்த எக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. எக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், இதை கண்டினியூ பண்ணணும். அப்படிங்கும்போது 60% ஷேர் ஹோல்டர் ஃபார் எம்ப்ளாயிஸ், 40% பை டாட்டா. காஃபியும் எந்த மாதிரி காஃபி தூள் வேணும் உங்களுக்கு? நார்மலாக குடிக்கிற காஃபி தூள். கிரானுவல்ஸ் நல்லா இருக்கும், கம்பெனியோட தான். நீங்கள் டீ தூள் வாங்கினீங்களா, அதே மாதிரி காஃபி தூளும் நல்லா தான் இருக்கும். 120 ரூபா வரும். அந்த அவுட்லெட்டில் இருக்கான்னு கேட்போம், கம்பெனியோட அவுட்லெட்லேயே கிரானுவல்ஸ் ப்ரூ மாதிரி இன்ஸ்டன்ட்டா. ஆனால் கட்டி பிடிக்க ப்ரூ வந்து கட்டி பிடிக்கும்ல. ஆமாம், இது கிரானுவல்ஸாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. அது ரொம்ப பவுடராக இருக்கும், கேப் போட்டவொடனே ஏர் போய்ட்டு கிரானுவல் கொஞ்சம் இது வந்து ஒரு டப்பால கரெக்டாக அந்த பேக்கில் இருந்து போட்டு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா, ஏர் போகாமல் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா. அதான் இப்போ நேத்திக்கும் அவங்க சொல்லும்போது ஃபேக்டரி விசிட்ல ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் நிறைய வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்றாங்க. எம்ப்ளாயிஸ் மீன்ஸ் வேலை செய்றவங்களா, பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ். எஸ்டேட்ல ஆல்ரெடி பெர்மனன்ட்டா இருப்பாங்கல்ல. ஓகே ஓகே. அந்த எம்ப்ளாயிஸ் தான் ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 40% டாடா பேர்ல ரன் பண்ண முடியாது. 60 யார் ஹையா இருக்காங்களோ அவங்க பேர் தான். அதனால தான் ஜஸ்ட் பேரை மாத்திட்டாங்க, கண்ணன் தேவன் ஹில்ஸ் பிளான்டேஷன் பிரைவேட். டாட்டாவோட கண்ணன் தேவன் வருதா? டாட்டா கண்ணன் தேவன், ரத்தன் டாட்டா கிரிக்கெட் ஆடுவாரு. அவர் அவர்லாம் கண்ணன் தேவனுக்கு யார் வரா? அவர்லாம் விளம்பரத்துக்கு வருவாங்க. முன்னாடி கண்ணன் டிவி விளம்பரத்துக்கு கண்ணன் தேவன், அதான் டாடா கண்ணன் தேவன். இது குரூப் ஆஃப் டாடா. அதனால தான் கண்ணன் தேவன் டாட்டாங்கிறது ஒன்று தான். இப்போலாம் 3 ரோசஸ்க்கு பிளான்டேஷனே கிடையாது.
எல்லாமே இங்க இருந்து ஆக்ஷன்ல போய் எடுப்பாங்க. இப்ப இந்த கம்பெனியோட ஆக்ஷன் ஒண்ணு நடக்கும். அங்க வந்து இப்ப என் பேர்ல நான் ஒரு 5000 டன் எடுத்துட்டோம்னா என்னோட பேக் இப்ப ஈஸ்டர்ன் கம்பெனிக்குள்ள மசாலா பொடி, ஆமா அவங்களுக்கு மசாலா பொடி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அவங்களுக்கு டீ பிளான்டேஷனே கிடையாது. ஆனா ஈஸ்டின்னு வருதா, இதெல்லாம் பர்ச்சேஸ் பல்க் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுடைய மேனுஃபேக்சர் பேர் போடும். ஓகே, அவங்க நேம் போட்டு பேக்கிங் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அப்படிதான். ஸோ 60% வந்து எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர்னால டாட்டான்ற நேம் வைக்க முடியல. டாட்டான்னு இருக்கு, கண்ணன் தேவன் தான் வைக்க முடியும். கண்ணன் தேவன்ற நேம் வச்சு சம்திங் ஏதோ ஒரு நேம் வைக்கலாம். அதுல கண்ணன் தேவன் நேம் வச்சிருக்காங்க. ஆமா, கண்ணன் தேவன் ஃபர்ஸ்ட் ஓல்டு கம்பெனி இல்ல, அப்ப எல்லாருக்கும் தெரியும்ல. ஓகே, இது டாட்டாவோட ப்ராடக்ட் தான் அப்படின்னு தெரியும். அதனால ஓகே. இது அடுத்த ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, இதே மாதிரி நிறைய 10-14 ஃபேக்டரி. ஓ, ஸோ அது டாடா குரூப் கீழே தான் வரும். ஆமா, டாட்டாவோட குரூப்ல தான். டாட்டா ஃபுல் கண்ட்ரோல் பை டாட்டா தான், ஜஸ்ட் நேம் மட்டும் தான் சேஞ்சஸ். ஓகே, அப்போ மூணார்ல இருக்க மொத்த டிஎஸ்மே டாட்டாவோட கண்ட்ரோல் தான். அதுல பிரைவேட்டும் இருக்கு, உட்பிரியார் குரூப்னு சொல்லி இருக்கு. ஓகே, அது வந்து தலையார் டீ கம்பெனி. அதுக்கப்புறம் ஹாரிசன் மலையாளம், லாக்காடு ஸ்டேட். நீங்க வந்து இங்க மற்ற தேனி வெளி வரும்போது ஆனையரங்கல் டேம்ல ஒரு டேம் பார்த்து, ஆமா, அந்த ஏரியாலாம் பண்ணைய மற்ற இது ஹாரிசன் மலையாளம் அவங்களோட. ஓகே ஓகே. இது 56,000 ஏக்கர், அவங்களுக்கு ஒரு 15,000 ஏக்கர் அப்படிதான் இருக்கு. ஓகே ஓகே. பெருசு வந்து டாட்டா. 4 காலு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஷூ போட்ட மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கா? இருக்கு திடீர்னு ஓடி வரும். ஐடியா கொடுத்து மட்டும் பிரிட்டிஷ். ஆமா, இது மட்டும் ஐடியா மட்டும் கொடுத்து இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. பண்றதெல்லாம் மேன் பவர் தானே, நம்ம மக்கள். ஓகே ஓகே, நம்ம மக்கள் தான். மோஸ்ட்லி இங்க வந்து 90% தமிழ் மக்கள் தான் இருப்பாங்க. எல்லாமே வந்து டாப் ஸ்டேஷன் போனீங்கல்ல? ஆமா, குண்டல டேம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து அந்த ஏரியா இருக்குல்ல? ஆமா. கேரளாவில் குறவு தான். எனக்கு கரெக்டான கால்குலேஷன் தெரியாது. மூணாறுல ஒரு 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். இதுல 1.5 லட்சம் பேர்லயுமே 1,40,000 பேரும் தமிழ்காரங்க. ஆமா, இது வந்து தமிழ்நாடா தான் இருந்துச்சு. காமராஜர் இருக்கும்போது தானே கன்னியாகுமரிய அங்கிட்டு வாங்கிட்டு பாலக்காடையும் பீர்மேடு தாலுக்காவையும் தேவிகுளம் தாலுக்காவையும் கேரளா கூட இணைச்சு விட்டாரு. கரெக்டா. அதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கல்ல, கன்னியாகுமரி நாயர் கோயில் காமராஜரோட சொந்தக்காரங்க. ஓ, அதனால அவர் அப்படி செஞ்சாங்க. இந்த ஹிஸ்டரி தெரியாது. கன்னியாகுமரியும் நாகர்கோயிலும் அவங்களுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ரிலேட்டிவ் தான். இன்னைக்கு இந்த இடம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. அண்டர் கிரவுண்ட் மூலமா தண்ணி போய்கிட்டே இருக்கும். தண்ணி அமராவதி டேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் தூரம் நம்ம போனதுக்கு அப்புறம் ஒரு 6-7 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிட்டு போற தண்ணி ஃபுல்லா மூணாறு உள்ள தண்ணி தான் அமராவதி டேமுக்கு போகும். ஓகே ஓகே. அமராவதி டேம் ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா அங்க மழை பெஞ்சாலும் தண்ணி ஃபுல்லாகும். டேம் இருக்குது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள. தமிழ்நாட்டுல இப்ப எப்படி தேக்கடி எப்படி டேமோட சட்டர் பாகம் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கும். ஒரே பிரச்சனை இந்தியாவில் மட்டும் தான் அப்படி பிரச்சனை வரும், வேற எந்த கண்ட்ரிலயுமே வர. ஆமா, ஒரே இதுக்குள்ளதான் இருக்கும் எல்லாமே. ஆனா சண்டை உள்ளே நடந்துகிட்டு இருக்கும். வேற எந்த கண்ட்ரியும் எல்லாமே அதை வச்சுதான் பாலிடிக்ஸே இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஆமா, பாக்கெட்டுல எல்லாமே ஒண்ணுதான். நிலம், தண்ணி, நீர் எல்லாமே எல்லாருக்கும் சமம். ஏன் யூஎஸ்ஏ கனடாலாம் பார்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிறாங்க, போறாங்க வராங்க, எவ்வளவு இது பண்றாங்க. அது மாதிரி நிறைய இடம் இருக்கு. மாடெல்லாம் எஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி தனியா ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயி இருப்பாரு. ஓ, மாடு மேய்க்கிறதுக்கு கம்பெனியே எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் மாடு இருக்கும். மேய்க்கிறதுக்கு தனியா எம்ப்ளாயி இருப்பாங்க. இவர் மேய்ச்சிட்டு இந்த விட்டுட்டு போறாருல, போயிட்டு வந்து எல்லாம் உள்ள பத்தி விடுவாரு. அடுத்தது சாயங்காலம் இதே மாதிரி பத்தி கொண்டு போவாரு. இது சில மாடு போயிட்டு 2 வந்து மேயும், அதான் வந்து மேயும். இப்படி மேய்ஞ்சி போகும்போது தான் எங்கேயாவது அப்படி போன உடனே வீட்டுக்காரன் நைட்லாம் தேடுவான், கிடைக்காது. ஒரு வெளிச்சர வரை தானே தேட முடியும். ஆமா, அதுக்கிட்ட தேட முடியாது. அப்புறம் மறுநாள் காலையில 2 தேட ஆரம்பிப்பான். அந்த புலி எங்கேயா அடிச்சு கிடக்கும். ஓ, அதுக்கப்புறம் உடனே ஃபாரஸ்ட்ல இன்ஃபார்ம் பண்ணி அங்க கேமரா ஃபிட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த இடத்துல புலி இருக்கு, நடமாட்டம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. மாடு அடிச்சிருக்குல்ல, அப்ப என்னது மாடு அடிச்சுன்னா புலி முதல் நாள் மாடு அடிச்சிருக்குன்னா மறுநாள் வந்தா சாப்பிடும். கூடுதான் மாடை விட்டு முதல் நாள் கொஞ்சம் தான் சாப்பிடும். ஓகே. அப்ப கரெக்டா என்ன செய்யும், அதுல வந்து மாட்டிக்கிறோம். கேமரால கேப்சர் ஆகும். ஓகே. புளியெல்லாம் இந்த ஒரு மாட்டு தொழுக்குள்ளே போய் 3 மாடு அடிச்சு. உள்ள போயிட்டு உள்ள தொழுக்குள்ள போய் நைட்ல 3 மாடு அடிச்சு. ஓ, பறிச்சு அந்த பையில போட்டுக்கிறாங்க.
இது மிஷின் கட்டிங், மிஷினில் கட் பண்ணுறாங்க தெரியுதா? அந்த அப்படியே மிஷின் வந்து அந்த லீஃப் எல்லாம் அதுக்குள்ளே போய் மோட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி இல்லையே நாங்கள் பார்த்த இடத்துல. இதான் பிளாக் பண்ணி மந்தின்னு சொல்லுவாங்க. மந்தி குரங்கா இந்த மாதிரி தான் சவுண்ட். அது ஒன்று உட்காந்து சுற்றி பாருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இந்த உள்ள பாருங்க, 1 2 3 4 நிறைய இருக்கும். இது மேலே தலையில் மறைச்சிக்கிட்டு இருக்கோம். குட்டி குரங்கெல்லாம் இருக்கு பாரு, நிறைய இருக்கு, இதில் நிறைய இருக்கும். அந்த மேலே இதான் மந்தி, பிளாக் மந்தி. முடிங்கள போகிறோம், திரும்புதா போகிறோம், நல்லா எதுனா ஒன்று வச்சுருந்தா கூட நம்ம வரும் சொல்கிறது தெரியுமா? இல்லை குரங்குலாம் எதுவும் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. ஆமாம், போட்டு நம்ம பண்ணுற தப்பு அதுதான், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதையும் பிச்சு எடுக்க விட்டுருக்கோம் நம்ம. அந்த கிளைமேட் மெயின் எங்களுக்கு இது. இந்த மாதிரி கிளைமேட்டு எல்லா இடத்துலையும் தான் நாங்களும் வந்துடும். இயற்கை காற்று, நோய் நோய் என்ன பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்று, தண்ணி, நோய் கொசு எங்கேயுமே இருக்காது. நிம்மதியா படுக்கலாம். ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சா, ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சோம்னா ஒரு கம்பளி மட்டும் நல்ல கம்பளி வச்சுன்னா சுகமா தூங்கிடுச்சு. கரண்டே இல்லாட்டியும் சரி, கரண்ட் தேவையில்லையே, நம்ம ஃபேனே போடலையே 3 நாளா. 3 பேர் ஏசி ஃபேன் எங்க இருக்காது. எங்க இதுதான், இது எல்லா இடத்துலயும் இருந்துச்சுன்னா நாங்களும் எல்லா இடத்துலயும் வந்துருவோம். எனக்குலாம் ஒரு நைட்டு ஸ்டே பண்ண முடியாது சூடுன இடத்துல. இந்த இதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு உடம்பு. ஆமா, அதே மாதிரி பாருங்க, சின்னாரு தாண்டுறோம்ல, அப்படி இல்ல. எனக்கு உங்களுக்கு வேர்க்காது, எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சு. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும், என்னடா இவரு முகம் எல்லாம் அப்படியே தண்ணி அடிப்பீங்க. அதான் மெயின் ரீசனு. முன்னாடி ஒரு டேங்க் பெருசா கட்டிடுவாங்க சார். அதுக்கப்புறம் அங்க இருந்து பைப் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா ஸ்பிட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப எந்த ஒரு கலங்கமோ அதுல வராது. ஆமா, சுத்தமான குடிநீர் வைக்கவோ, மாடு பேல இது பண்ணவோ வராது. இப்ப காட்டு மாடு தண்ணியில ஒண்ணுக்கு இருந்து விட்டா இருந்ததுதான், அதெல்லாம் சொல்ல முடியாது. அது ரன்னிங்லயே சரியாயிரும். சில இடத்துல தண்ணி வருது, அது எலி செத்து கிடந்தா செத்து திறந்தது. ஆனா ரன்னிங்ல என்ன ஆயிரும், மண்ணோட மண்ணாகும் போது தண்ணி இல்ல, அது எல்லாமே ஆமா, அதுதான் இயற்கை. அது எல்லாமே சுத்தப்படுத்திடும், செடிங்க மண் எல்லாமே. அப்படின்னு பார்த்தா இந்த சாக்கடை தண்ணி கூட தான் கடல்ல போய் கலக்குது. கடல்ல இருந்து தண்ணி மழையா வருது, எல்லாமே சுத்தமாய் தானே வருது. நம்ம அப்படின்னு பார்த்தா எதையுமே குடிக்க முடியாது. இயற்கை தானே பண்ணி சரி பண்ணிக்கோ. பியூர் வாட்டர், அப்படியே மினரல்ஸ் கூடுதலா இருக்கும் இந்த தண்ணியில. இதுல மேட்டுப்பட்டி ஃபேக்டரியில கிரீன் புல்லா பாத்தீங்களா? ஆமா, அது வந்து புல்லு வளர்க்கப்பட்டது எதுக்குன்னா, மாட்டுப்பட்டின்னு பேர் வந்தது. மாடுன்னு என்னது, நம்ம மாட்டுப்பட்டிங்கிறது மாட்டு பண்ணை இருக்கிறதுனாலதான் மாடுபட்டிங்கிற பேர் வந்துச்சு. பட்டி, ஓகே ஓகே. பசு மாடை கட்டுற இடத்தோட பேர் தான் பட்டி. தமிழ் அப்படி. ஆமா, அதான் மாடுபட்டி. அங்க மாட்டு பண்ணை இப்பயும் இருக்கு. ஒரு டைம்ல டென்மார்க் சுதந்திரி, ஆஸ்திரேலியன் ஜெர்சி, அந்த மாதிரி டைப். ஒரு டைம் 12 லிட்டர் பால் கொடுக்கும். அது என்ன ப்ராஜெக்ட் சொன்னீங்க? இண்டோசிஸ். இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இப்ப KLDBன்னு மாத்திட்டாங்க, கேரளா லைஃப் ஸ்டாக் போர்டு. ஓகே, அங்க ஸ்பாம் இருக்கும், லைஃப் ஸ்டாக்கும் இருக்கும் பசுக்களுடைய. ஓகேவா? ஆமா, போற வழியில. ஓகே ஓகே ஓகே. இந்த பால் டெஸ்டிங் இடம் சொல்லிட்டு சொன்னாங்க. 9 ஹெக்டேர் வந்து கிரீன் கிராஸ் பிளான்ட் பண்ணிருக்கான். அதனாலதான் அந்த கிரீனா புல்லு பாத்துருப்பீங்களா? ஆமா, அது வந்து வளர்க்கப்படுறது. ஆமா, நேத்து தென்னை மரம் எல்லாம் இருக்குது. தென்னை மரம் இருக்காது, தென்னை மரம் கிடையாது. இல்ல நேத்து நம்ம மாட்டுப்பட்டி டேம் போகும்போது நான் கூட கேட்டேன்ல, ஈவி லைன் போற இடத்துல மரம் வெட்டிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிராஸ் லேண்ட் மட்டும் இருந்தது. அது வந்து புல்லு வளர்க்கப்படுது. 509 ஏக்கரு நம்ம டீ பிளான்டேஷன் எப்படி வளர்க்குறாங்க. ஆமா, புல்லு வளர்க்கப்படுது. அதுதான் பிரதர் சொன்னாரு. அந்த இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா மில்க் வந்து டெஸ்டிங் பண்ற இடம். மில்க் டெஸ்ட் பண்ற இடம் இல்ல அப்படி சொல்லிட்டு அங்க பாலே இருக்கு. மாடு எவ்வளவு மாடு இருக்குல்ல. ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு அங்க போயிட்டோம்னா அந்த மாடு பத்திட்டு போவாங்க புல்லு மேய்க்கிறதுக்கு. லைவா பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் டைம்ல கொண்டு வந்து உள்ள வந்து அடைச்சிருவாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி புல்லு வர டயத்துல கட் பண்ணி அங்க ஸ்டோக் பண்ணிடுவாங்க. இது என்னன்னா வாங்குவர இலக்கம். டீ எதுவும் குடிக்க போறீங்களா? டீ குடிக்க போறீங்களா? ஆமா, ஒரே ரூபா போகணும்னா டீ குடிக்கணும் சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்க. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி 3வது டே. ஸோ வீட்டுக்கு கிளம்புறோம். அப்படியே எங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே உடுமலை போயிட்டு கிளம்ப போகிறோம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. மேலே போய் பார்க்கணும், வாங்க பார்க்கலாம். இங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் 3 பேர் 150 ரூபா. ஆன்லைன் பேமெண்ட் தான், கேஷ்லாம் இல்லை. ஸோ வாங்க மேலே போயிட்டு ஃபால்ஸ் பார்க்கலாம்.
செம்மையாக இருக்குது. பக்கத்தில் போக முடியாது, இப்போ குளிக்க அலோவ் பண்ணல மழை டைம்ன்றதுனால. சம்மர் டைமில் வந்தீங்கன்னா குளிக்க அலோவ் பண்ணுவாங்களாம். நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது மக்களே. லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க. 50 ரூபாய்க்கு நிச்சயமாக வருது தான். நல்லா தான் இருக்குது. குளிக்க அலோவ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குளிக்க அலோவ் பண்ணல, குளிக்க அலோவ் பண்ணும்போது இன்னும் ஒர்த்தாக இருக்கும், நல்லா இருக்கும். மஸ்ட் ட்ரை பிளேஸ். ஓகே பாய். காபி செடி தான் இது. இது வந்து காயா இருக்கு, மெரூன் கலர்ல சிகப்பு கலர்ல வந்துரும். அதை பழத்தை எடுத்து நம்ம சாப்பிடலாம். இது ஹைட் எவ்வளவு தானா? ஆமா, காஃபி பிளான்டேஷன் இவ்வளவுதான். ஒரு காஃபிலே 2 டைப் இருக்கு. ஓகே ஓகே. ஒன்னு வந்து ரொபஸ்டா, ஒன்னு பொட்டானிக்கா. இது பொட்டானிக்கா. அந்த அந்தாருக்கு ஒரு மரம் சென்டர்ல இருக்கு தெரியுமா, சின்னதா. ஆமா, ஒரு டைப்பான காஃபி தெரியுதா, சென்டரா இருக்கா சார், சின்னதா. அது ஒரு டைப்பான காஃபி, அது ரொபஸ்டா. காஃபிலே 2 டைப் இருக்கு. இது மெரூன் கலர் ஆன உடனே நம்ம அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிடலாம். இந்த தெரியுது பாருங்க எவ்வளவு காய் இருக்கு. 200 பிளான்ல போட்டாங்க. சந்தன மரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டேக் கட்டிருக்காங்க தெரியுதா சார், மரத்துல டேக் கட்டிருக்காங்க தெரியுதா, வெள்ளை வெள்ளை கலர்ல, அதெல்லாம் சந்தன மரம் கட்டிருக்காங்க. டேக் போடுறதுல ஆமா வெள்ளை கலர் போட்டிருக்காங்களா, அதெல்லாமே சந்தன மரம். இந்த இங்க நிக்குது பாருங்க, இந்த 2 பெரிய மரத்துக்கு இடையில கொஞ்சம் கருப்பு கலர்ல சின்ன கலர்ல இலை சின்னதா தெரியுதுல்ல, அது அந்த இலையை பார்க்கும்போது தெரியும். இந்த இருக்கு பாருங்கம்மா, இந்த ஒல்லியா வருது பாத்தீங்களா, சின்னதா. அது பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும். இதுக்கு வருஷம் குறைவு, அதுக்கு அதெல்லாம் உள்ள நிறைய சந்தனம் இருக்கும். தூருக்குள்ளதான் நிறைய சந்தனம் இருக்கும். இத்தனை நம்ம வீட்டுல வச்சாலுமே நமக்கு சொந்தம் கிடையாது. ஆமா, கவர்மெண்ட் தான் சொந்தம். அதே மாதிரி பாருங்கன்னா அது இத்தனை வருஷம் ஆனா தான் அந்த சந்தனம் உள்ள வேப்ப இலை மாதிரி இது பாருங்க. இலை சின்னதா இலை இருக்கா, மரம் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். சரியா, இதுதான் சந்தன மரம். பார்த்தீங்களா, 2 பக்கம் சந்தன மரம் தான். மான் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மான் எல்லாம் கீழே தள்ளி போயிருக்கோம் சொல்லிட்டு. இந்த பக்கம் சந்தன காடு, இந்த பக்கம் சந்தன காடு. சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். என்னம்மா, ஸோ இந்த ஃபாரஸ்ட், சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் எத்தனை ஏக்கருக்கு இருக்கும்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 650 ஏக்கர். அது ஒவ்வொரு ஏரியாவாக ஸ்பிளிட் பண்ணி போய் நாச்சிவேல் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் மறையூர், அப்படி நிறைய எடுத்து. காந்தலூர் 14 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 14 கிலோமீட்டர். இதில் போய் தான் நம்ம காந்தலூர் ரைட் எடுத்தால் காந்தலூர். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டால் உடுமலை, பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், கோவில் கடவு, காந்தலூர். இந்த ரோட்டில் தான் போகும். ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்தாலும் கவர்மெண்ட் வெஹிக்கிள் வந்தாலும் அதுதான் போகும். டீ முடிக்க போகிறீங்களா மக்களே? காந்தலூர் போகக்கூடிய ஜங்ஷனில் தாண்டி போகும்போது உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தூவான வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும் உங்களுக்கு. அங்கே போய்ட்டு நீங்கள் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 400 ரூபா வாங்க தான் சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ இருக்குன்னு சரியாக தெரில, போய் செக் பண்ணி பார்க்கணும். டிக்கெட் வாங்கிட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினரே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபெமிலியர்ன்றதுனால அவங்களே அங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நடந்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தூவான வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். அங்கே போய்ட்டு நீங்கள் குளிக்கிறதோ என்ஜாய் பண்ணுறதோ நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போதே வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பெரிய ஃபால்ஸு. இன்னும் பக்கத்தில் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மூணாரில் எங்கே ஸ்டே பண்ணீங்க, என்ன கேப் சர்வீஸ் சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து இந்த கேப் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணது ஏபிஆர் ஹாலிடேஸ் தான். ஸோ மிஸ்டர் ராஜன்றவர் தான் உங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருந்தது. அவரோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளம்பி இதுக்கு போகிறோம், உடுமலைப்பேட்டை. இன்னொரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி முடிஞ்சிச்சு. கேரளா செக் போஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டு போனால் அதுக்கப்புறம் தமிழ்நாடு செக் போஸ்ட். தமிழ்நாடையும் கேரளாவையும் நினைக்கிறேன். இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் வந்து கேரளா. திருப்பூர் மாவட்டம். ஆமாம், திருப்பூர் மாவட்ட ஊராட்சி. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் படிச்சு திருப்பூர் மாவட்டம். ஆனை மேலே தங்களை என்புடன் வர இருக்கிறது. ஸோ
ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட், இது தமிழ்நாடு செக் போஸ்ட். அனைமலை புலிகள் கப்பம். மொபைலில் கீழே எடுத்துவோம். எப்படி போகுதோ அப்படிதான். யானை வந்து நல்ல யானைகள் எல்லாமே நல்லது தான் சார். ரொம்ப வேணும். அதுக்கப்புறம் பார்த்தா அது ரொம்ப புத்தி உள்ளதும் கூட. ஒரு மனிதனோட ஸ்மெல் தெரியுதுன்னா உடனே சவுண்ட் அடிக்கணும், இங்கே நிற்க வராது அப்படின்னு. நல்ல ஞாபகம். நம்ம தான் போய் நோண்டுவோம். ஆனால் அது என்ன நினைக்கிறோம், நம்மளை ஏதோ பண்ண வரான்னு சொல்லிட்டு அது நம்மளை திருப்பி அட்டாக் பண்ணுறது. அந்த எண்டு அங்கே தெரியுதா, அந்த லாஸ்ட்ல தெரியும். காட்டி தரேன். அந்த கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனால் தெரிய வாய்ப்பு இருக்கு. காட்டி தரேன். இது எவ்வளோ தெரியுதா? தெரியுது. முதல்ல வளம் வருது. அமராவதி டேம் இதுதான். இதுதான் மத்தியானம் எல்லாம். அந்த நான் சொன்னோம்ல, அங்க வந்து அதுக்கு ஒரு பாதை வச்சிருக்கோம். அங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு அது வழியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிடும். அதே மாதிரி இங்கிட்டு வரும், இந்த வழி வந்து தண்ணி குடிச்சிட்டு இப்படி போயிடும். இங்க மூணாறுல மழை பெஞ்சாதான் இங்க தண்ணி. கைஸ் 3 நாள் மூணார் ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். நைட்டு நமக்கு ட்ரெயின் வந்து 10:30 தான் இருக்குது. ஸோ இருக்கிற டைமுக்கு வேறு எங்கேயா போகலாம் பார்க்கும்போது ஈஷா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஈஷா போயிட்டு அங்கே இருக்க சிவன் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் வந்து சென்னை வந்து ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் வந்து மூணார் வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நமக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.